கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் யார் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம், மனசில் வியாதி, சரீரத்தில் வியாதி, இப்படி இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஏன் எனக்கு தான் வருதுன்னு அப்படி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது மனுஷராக வந்தால் வரும். ஆனால் நீ இவ்வளோதானா, இதுக்கு மருந்தே இல்லையா, சுகமாக ஆகாதா, எனக்கு பணம் இல்லையே, நான் எந்த டாக்டரை போய் பார்க்குறது, டாக்டரை பார்த்தா கூட சுகமாகுதுன்னு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால தான் இனி கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்குறார். வாக்குத்தத்தை பிடிச்சி கேட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு உள்ளத்தை கொடுத்துடணும். நான் பாவமே செய்யலை, தப்பே செய்யலை, தண்டை அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் அதை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் உள்ளத்தில் வாங்காண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அது செய்த பிறகு நம்மளுக்கு வியாதி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துருவார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். மனுஷன் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. கர்த்தர் மட்டும் வாக்கு மாறவே மாட்டார். அதை வாக்கு தத்தம் பாருங்கள், எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, மனுஷன் சொன்னதில்லை. இப்போது ஆரோக்கியம் சௌக்கியம் வரப்பண்றாராம், குணமாக்குறாராம், சமாதானம் பாருங்க. வியாதி வேதனால தான் சமாதானங்களும் இல்லாது. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சி கேட்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு நோயெல்லாம் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நோய்கள் இருக்கும்போது யாத்திரையாகும் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். இது முன்னால் சொன்னேன், இதே தான் சொன்னேன். என்னன்னா, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக கேட்கணும். சத்தம் எங்கன்னா ஆசிரியர் மேலேருந்து பேசுகிறாருன்னு இல்லை, வசனம் மூலமாக கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோட பேசணும். நீங்கள் என்ன பண்ணால், வேதத்தை கண்டிப்பாக படிக்கணும், தியானிக்கணும். வேத வசனத்தை படிக்கும்போது தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு ஏதாவது வாக்குத்தத்தமே வேணும்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம குறைகளை கர்த்தர் உணர்த்துவாரானா, ஆமாண்டவரே இப்படி நான் செய்துட்டேன், இப்படி பேசிட்டேன், இதை மாதிரி செய்துட்டு உப்பு கொடுத்து ரத்தத்தினால கழுவுன்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ரத்தத்தினால கழுவுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய நியமங்களை கை கொண்டால கர்த்தனை செய்வாராம். எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். உன் பரிகாரி. பரிகாரின்னா என்ன அர்த்தம்னா, பரிகாரினாலும் அர்த்தம் குணமாக்குகிறார், குணமாக்குவார்னு அர்த்தம். உன் வியாதியை கர்த்தர் கண்டிப்பாக குணமாக்குவார். இப்போ நீ நோயில் இருக்கிறன்னு வச்சுக்கேன், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சுத்தமாக்கினார். வசனம் சொல்லுது, அவர் சுற்றி திரிந்த நாட்களில் சகல நோய்கள் சகல வியாதிகளும் சுத்தமாக்கினாராம். இன்னொரு வசனம் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி திரிந்த நாட்களில் வியாதி வேதனைலாம் சகல வியாதி சகல நோயை சுத்தமாக்கினா இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர். குணமாக்குவேன்னு அவர் தானே சொன்னார். நீ பற்றி உங்களோட வியாதி வேதனை என்னவா இருந்தாலும் சரி, அதில் குணமாக்க அவர் வல்லவர். நம்புங்க, விசுவாசிங்க. டாக்டரும் கூட சொல்லுவாங்க, நாங்கள் செய்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், இனி நீங்கள் அந்த கடவுளை வேண்டிங்கன்னு அப்படி சொல்லி விட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்டரால் முடியாத காரியத்தை கூட இயேசு சுகமாக்குறார். அதனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு மலர்ப்பு சொல்லியிருக்கிற, இப்படியே சும்மா இந்த முதுகெலும்பில் ஒரு கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர், அப்படியே வலினா வலி, பயங்கரமான வலி. உடனே டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சுகம் கிடைக்கும். அது ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஆகும்னாங்க. பணம் ஒரு பக்கம்னா தண்டு வடத்தில் கை வச்சா ஏஞ்சி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதனால் ஆண்டவர் எம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பரிகாரின்னு சொன்னீங்களே, நீங்கள் சுகத்தை தாங்க, விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சுட்டு
ஒரு 10 நாளுக்குள்ளவே வலி குறைஞ்சிச்சு. சரின்ட்டு அவங்க 10 நாள் பொறுத்துவாங்கன்னு சொல்ல, வலி குறைஞ்சிச்சு, போய் பார்க்கலான்னு மறுபடியும் போய் அதே டாக்டர் பார்த்தா, திருப்பி எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையே இல்லைன்ட்டார். கத்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்து இன்னைக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்ய கத்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அதனால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் 103ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் படிக்கிறோம். 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குறார். அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் ஆண்டவர், நோயும் குணமாக்குவார். அதனால் அவர்கிட்ட உங்கள் அக்கிரமங்களை பாவங்களை மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார், நோய்களையும் கத்தர் சுகமாக்குவார். அடுத்தபடி பார்க்கும்போது இருதயம் நொறுங்குண்டவர்களே குணமாக்குறாங்க. இது என்னது? இது இருதயம் நொறுங்குதுனாக்கா ஹார்ட் என்ன ஆயிடுச்சு, நொறுங்கிடுச்சின்னு அப்படி இல்லை. அந்த ஹார்ட்டுக்குள்ள டிசீஸை நல்லாக்குவார். இதில் விஷயம் என்னான்னு சொன்னால், இருதயம் நொறுங்குண்டவர்களே குணமாக்குறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் வந்துதா உடனே இருதயம் நொறுங்க போகிற மாதிரி வேதனை ஆகிடும். இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, என் முடியல, எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, என் மனசு ரொம்ப நோவுதுன்றாங்க, மனசு வலிக்குதுன்றாங்க. அதுதான் இருதயம் நொறுங்க, மனசு வலிக்குது. இந்த மாதிரி என் பிள்ளைக்கு எப்படி இருக்குது, என் கணவர் இப்படிக்கிறாரு, கணவர் ரொம்ப குடிக்காராக்கிறாரு, பிள்ளைங்க மோசமாக்குறாங்க, யாருமே அடங்குறதில்ல, அப்படி சொன்னால் என் இருதயம் வலிக்குதுன்றாங்க. இதுதான் விஷயம். வலிக்கிறதுனா நொறுங்குண்ட இருதயம் ஆயிடுது. இந்த நொறுங்குண்ட இருதயம் உள்ள கத்த என்ன பண்ணுறாரா, அவருடைய காயங்களை கட்டுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட போகணும். போய் ஆண்டவரே, என் இருதயம் ரொம்ப நோவுது, நொறுங்கி போயிருக்குது, என் நொறுங்குண்ட இருதயம் உள்ள கத்தர் என்ன பண்ணுறார், குணமாக்குறார். அப்போ என்ன பண்ணோம், கத்தர் இன்னொரு விஷயம்னா, ஒரு விதம் ஏதோ கஷ்டத்தினால் இருதயம் நொறுங்கலாம், இன்னொரு விஷயத்தில் பாவம் செய்தால் கூட அது மாதிரி ஆகிடும். இவர் தாவீது பாவம் செய்யிட்டாரு, பாவம் செய்த பரிசுத்தாவியான விலகிட்ட நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ அவரோ எனக்கு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே, என் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது, எனக்கு இதை தாங்க அதை தாங்க அப்படி கேட்கல. அவர் என் பரிசுத்தாவி எடுத்துக்கொள்ளாதீங்க, எனக்கு இருதயம் நொறுங்கி போயிருக்குது, இருதயம் நொறுங்குண்டவர்களை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. அப்படியே அழுது மன்னிப்பு கேட்ட போது கத்தர் மன்னிச்சாரு, அவரை அதிகமாக ஆசீர்வதித்து என்ன சொன்னார்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். இப்போ பாவம் செய்யுதுங்க யாரும் இல்லை, பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்யிட்டோன்னு அப்படியே உட்காந்து இருக்கக்கூடாது. இருதயம் நொறுங்குண்டு பாவம் செய்து அந்த இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர்கிட்ட வருவீங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். சும்மா வந்துடுறதில்ல, வந்து இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் கண்டிப்பாக மன்னிப்பார். பேதுரு காவலையும் சாவல் நம்ம பின்பற்றுவேன்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இதான் இவர் தான் நீ இயேசு பிடிச்சிட்டு போயிருக்கு, இவரு கூட இயேசு கூட தான் இருந்தார், இயேசு கூட தான் இருந்தேன்னு சொன்னோம். ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்க்கல, சபிக்க சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கத்த சொன்னார், சேவல் 2 முறை கூறத்துக்குள்ள நீ 3 முறை என்னை மறுதலிப்பானார். ஐயோ அப்படி இல்லை, காவலிலும் சாவலாம் பின்பற்றுவேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி இயேசுவே பிடிச்சிட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எல்லா சிஷ்யமே பயந்து ஓட்டாங்க. ஆனால் யோவான் மட்டும் உள்ளே போனார். இவர் என்ன பண்ணார், கேட்டுருவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு, ஐயோ எனக்கு தெரியாதுன்ட்டார். 2 முறை சேவல் கூவந்து தான் உடனே என்ன நடந்துச்சுன்னா, இப்படி பார்க்குறாரு யார், பேதுரு, இயேசு அங்கேருந்து பார்க்குறாரு, இங்கேருந்து பார்க்குறாரு, 2 கண்ணுகளும் கலந்துச்சு. உடனே இருதயம் நொறுங்கி போச்சு அவருக்கு. ஐயோ ஆண்டவர் சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் கீழ்ப்படியாத போயிட்டேனே, நான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி நொறுங்குண்ட இருதயத்தோடு அழுது மனம் கசந்து அழுதாராம். கத்தர் அவர் மன்னிச்சாரு, அவரை வல்லமையாக கருத்து எடுத்து வரும் நாட்டில் செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறது பயங்கரமாக ஆயிரமாக ரட்சித்துட்டார் ஆத்துமாங்களை அவர் மூலமாக. அந்த மாதிரி உன்னையும் கத்தர் நொறுங்குண்ட இருதயமாக இருந்தால் இயேசுக்கிட்ட குறைகளை அறிக்கையிடு, கத்தருடைய பாவங்களை மன்னிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். கத்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சீர்கேடுகளை குணமாக்குவார். சீர்கேடுனா பின்மாற்றம். பாருங்க, ஓசியா 14:4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இது ஒரு வாக்கு தத்தம். நீ ஒரு வேளை நல்லா கத்துட்டு இருந்திருப்ப, இப்போ கத்தரை விட்டு தூரமாக போயிட்டு இருப்ப, பயில் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமையில பின்மாற்றமான நிலைமையில இருந்தால் கத்தரை அதுக்குள்ள நான் குணமாக்குறப்போ, நீ இப்படி பண்ணல மனுஷன், நான் போகணுவாங்க, கத்தரை அப்படி சொல்லவே மாட்டேன். பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்றாரு, கூட கொஞ்சம் சீசன்லாம் போயிட்டாங்க.
எல்லாம் மீன் பிடிக்க போனால் இங்கே துரோகிங்களே 3 வருஷம் இருந்தீங்களே என் கூட அப்படி கேட்கவே இல்லை. துரோகிங்களான சொன்னால் இல்லை, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏன்னா இருக்குதா, ஏன்னா மீன் பிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி மீன் பிடிக்க பின்மாற்றம் தானே அது. கர்த்தருக்கு ஊழியம் செய்துன்னு வந்துட்டு அதை விட்டுட்டு திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அந்த பின்மாற்றத்தை கூட கர்த்தர் குணமாக்கி ஒரு வார்த்தை கேட்டார், என்னப்பா என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை கேட்டார். நான் நேசிக்கிற ஆண்டவர் சொன்ன உடனே அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாகன்னு சொல்லி அவரை வல்லமையாக எல்லா சீஷனும் கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் நல்லவர், அற்புதம் செய்வார். அதே மாதிரி தோமா என்ன சொன்னார், ஆண்டவரே எல்லாரும் இருக்கிறாங்க, சீஷர் 10-11 பேர் இருக்கிறாங்க, தோமா இல்லை, எங்கே போனாருன்னு தெரில. வந்ததை பாரு, ஏசு வந்துட்டு போனார், காணப்பட்டார், கையெல்லாம் காயம், காலில் காயெல்லாம் நாங்கள் பார்த்தோம், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் அந்த கையில் பார்க்கணும், காயத்தை பார்க்கணும், விழாவில் கை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன்னு சொன்னார். வந்து இன்னும் திட்டினாரா? திட்டல. பாரு, நீ கண்டு விசுவாசிகள் காட்ட காணாத விசுவாசிகளே வாக்கியவானு சொன்னார். அப்படியே விட்டுல அவரை தான் கர்த்தர் இந்தியாவுக்கு முதல்ல அனுப்பிச்சார். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சுவிசேஷம் அறிவிச்சது யாருன்னா தோமா தான். வந்தது மட்டும் இல்லை, கேரளாவில் 7 சர்ச்சு கட்டியிருக்கிறார். கேரளாவுக்கு வந்தார், அப்புறம் தமிழ்நாடுக்கு வந்தார், அதுக்கப்புறமா வட இந்தியாவிலே தென்னிந்தியாவில் ஊழியம் அதிகமாக செய்துக்கிறாரு. அவர் அநேக வெற்றிக்குள்ள நடத்திருக்கிறாரு. கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். பின்மாற்றத்தை குணமாக்குற தேவன். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாரு, விடுதலை ஆக்குறாரு வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த நாட்டில் சுற்றி திருத்த நாட்டில் அப்படி செய்தார். இப்போ பிசாசு பிடித்து என்ன பண்ணுறாரு, சொஸ்தமாக்குறாரு. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவர்களாயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் ஆனால் இருக்கிறாங்களா? ஐயோ, சிலர் போனால் அடின்னு அடிக்கிறது, முடிய பிடிச்சது, இங்கெல்லாம் போகாதீங்க, இயேசுக்கிட்ட வாங்க. இயேசுக்கிட்ட வந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுவார், ஒரு பிசாசினால் கட்டப்பட்டு செங்கில் கட்டின செங்கில் அறுத்து போட்டு மேலே துணியே போடாத கல்றையிலே வாசம் பண்ண ஒருத்தர் தான். அவனை இயேசு பார்த்த உடனே என்ன பண்ணார், போ சொல்கிறதுக்குள்ளே அப்படியே மொத்தமாக போயிடுச்சு, அந்த செங்கல்லாம் ஊதிச்சு, அப்படியே குணமாயிட்டான் உடனே. அது நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோ வல்லமையான ஆண்டவர். இது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். 36ஆம் வசனத்தில் கர்த்தர் கண்டிப்பாக பிசாசின் பிடியில் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை அவர் திறப்பார். பாருங்கள், சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. பாருங்க, மலடியாக இருந்த மலடி என்ன பண்ணுறாராம், பிள்ளை தாட்சியாக மாத்துறாரு. இதெல்லாம் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் வசனம் சொல்லுது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எங்கெங்கே போனால் ஒன்றுமே நடக்கலானாலும் கத்தரை நம்பி ஜெபம் பண்ண எவ்வளோ சாட்சி சொல்ல முடியாதுனால அத்தனை பேருக்கு கத்தர் கர்ப்பத்தின் பலத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் கத்தர் செய்ய வல்லவர். அது இயேசுவால் தான் முடியும், வேறு டாக்டரால் முடியும்னு சொல்ல முடியாது. இயேசுக்கிட்ட வந்தீங்களா அந்த காரியத்தை கத்தரே கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எப்படி சொல்லணும், வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குவார். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அது மட்டும் இல்லை, அவர் பட்ட தழும்புகளால் கர்த்தர் நம்ம குணமாக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய வல்லமை நம்மளை தொடும். அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது அப்படி கரத்தினால் நமக்கு சுகம் கொடுப்பார். கண்டிப்பாக செய்வார். இதெல்லாம் கர்த்தர் குணமாக்குவான்னு சொல்லிட்டார், குணமாக்குவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். சோர்ந்து போயிருக்கலாம், வியாதி சுகமாகல, பிசாசு போல, அப்புறமா சீர்கேடு, இருதயம் நொறுங்கி போயிருக்குது, எந்த இல்லை கர்ப்பம் அடைப்பட்டு எதுவாக இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் விசுவாசமாக ஜெபத்தில் கலந்துங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் வியாதியில், வேதனையில், இருதயம் நொறுங்குண்டு, ஆண்டவரே பிசாசின் பிடியில் கட்டப்பட்டு கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு, ஆண்டவரே எவ்வளோ சீர்கேட்டில் இருக்கிறாங்கப்பா. இவ்வளோெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இன்றைய நேரத்தில் பேசுனீங்கப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க குணமாக்க முடியும். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே, இப்பொழுதே குணமாக்குங்கப்பா. குணமாக்க வல்லமை சரீரத்தில் பாய்ந்து விட்டுமாப்பா. அது எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது விடுதலையாக்க முடியுமாப்பா.
வியாதியை குணமாக்குங்க, சீர்கேட்டை குணமாக்குங்க, இருதய நொறுங்கண்டோட குணமாக்குங்க. கர்ப்பங்கள் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட்டும். இப்பொழுது பிசாசின் பிடியில யார் அகப்பட்டிருந்தாலும் அவளை விடுதலாக்கங்க, நாமத்தை மயப்படுத்திக்கலாம். வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க, நாமத்தை மயப்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவருடைய ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.